தமிழக பகுதிகளில் இன்று மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னையில் 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும், தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய எச்சரிக்கை செய்தியில் தெரிவித்திருக்கிறது. தென் தமிழக மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சில மாவட்டங்களில் கனமழை இன்று பெய்த நிலையில் தற்போது இன்றைக்கான அந்த எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், தன்னுடைய எச்சரிக்கை செய்தியில் வானிலை ஆய்வு மையம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள்? அபிநயா, தமிழகம் மற்றும் குமரி கடல் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று தென் தமிழக மாவட்டம் மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அதே போல வருகின்ற 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது இருக்கக்கூடிய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் உள்ள இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், 26ஆம் தேதியை பொறுத்தளவிற்கு தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும், தொடர்ச்சியாக 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைப்பொழிவு காணப்படும் என்றும், 28, 29 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, டெல்டா மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச என்பது 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கை குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.